விஜய் அவர்கள் மாநாடு நடத்தின போதும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மீட்டிங்ல பார்க்கும்போதும் அங்க திரண்ட மக்களுடைய வெள்ளத்தை நம்ம பார்த்தோம். அந்த மாநாட்டுல வந்து கொள்கை தலைவரை அறிவிக்கும் போது அம்பேத்கர்னு சொல்லும் போது எதிர்த்த அதிர்வலைகளை பாத்தீங்களா நீங்க? மத்த 4 கொள்கை தலைவர்களை சொல்லும் போது வராத அந்த அதிர்வலை அம்பேத்கர்ங்கிற சொல்லும் போது அவ்வளவு சவுண்ட். அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய முகம் இருக்கு அப்படின்றத நீங்க கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா கூட புரிஞ்சுக்கலாம். தாராளமா ஒரு 100 ரூபாவை எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு வள்ளல். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்க கொண்டு போய் அடகு வச்சுட்டீங்க. கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திமுக. நம்மளுடைய கேள்வி என்னன்னா 2019 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக வந்து எலெக்ஷன் கமிஷன்ல அபிடாவிட் ஃபைல் பண்றாங்க. சிபிஐக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம், சிபிஎம்முக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம், கொங்கு நாடு ஈஸ்வரன் அவர்களுக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். இந்த 3 கட்சிக்கு 40 கோடி ரூபாய் இவங்க கொடுத்திருக்காங்க 2019. ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு வந்து நீங்க இவ்வளவு நிதி கொடுக்கறீங்கன்னா இது கொள்கை கூட்டணியா? இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டணியில போய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கூட்டணியை யார் அறிவிக்கணும்? அவர் வந்து உள்துறை அமைச்சராகவே இருக்கட்டும், ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் யார் அறிவிச்சிருக்கணும்? இதே திமுகவுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேச்சாத பேச்சா எடப்பாடி அவர்களை சசிகலா அம்மையார் அவங்க காலில் இவர் போய் விழுந்தது எவ்வளவு கொச்சையா பேசினாரு. இன்னைக்கு வந்து யாராவது ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து அவர் பேசின பேச்சை கேட்க முடியுமா? நீங்க யாரா வேணாலும் இருந்துக்கோங்க, தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரை என்ன மாதிரி எல்லாம் பேசி இருக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க அங்க போய் நின்று இருக்கிறீங்க அப்படின்னா அது எடப்பாடி அவர்கள் மட்டும் கிடையாது, அது அதிமுகவை நீங்க அங்க போய் இறக்கி இருக்கிறீங்க அப்படின்றதுதான் நமக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு கொந்தளிப்பா இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கப்படுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வைகோவும் திருமாவளவனும் திமுகவை பேசாதது பெருசா இல்ல, ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள அவ்வளவு இணக்கமா இருக்கிறது கொள்கை கூட்டணின்னு பேசுறதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அண்ணா திமுகவை பார்த்து அவ்வளவு அன்பு அனுசரணை மட்டும் இல்ல, சட்டமன்றத்துல பலமுறை பேசியிருக்காங்க, திமுகவுடைய அமைச்சர்களே பேசியிருக்காங்க. நீங்க தான் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பேசுறாங்க முன்னிறுத்துங்க, எதுக்காக உங்க கணக்க வேற யாரோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ திமுக எடுத்த நடவடிக்கை எல்லாமே என்னன்னா எப்படியாவது இந்த 2 பேருக்குள்ளார சென்று முடிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு வலுவான கூட்டணி அமையக்கூடாதுங்கிறது திமுகவுடைய நோக்கமாகவும் எண்ணமாகவும் பார்வையாகவும் இருந்துச்சு. அதுக்கு உண்டான அத்தனை நடவடிக்கைகளும் எடுத்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க அதிமுக மேல சேர்ந்ததுக்கு அப்புறமா RS பாரதி அவர்கள் 6 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாயங்கள்லாம் BA டிகிரி வாங்கி இருக்குன்னாரு RS பாரதி. அப்ப இன்னைக்கு ஏதாவது ஒரு தெருவுல போற நாய் பிடிச்சு கேட்போம், BA பட்டம் வச்சிருக்காங்க கேட்கலாமா? பெரம்பலூர் தனி தொகுதியா நின்று R ராசா ஜெயிக்கிறார். அந்த பெரம்பலூர் பொது தொகுதியா மாறிடுச்சு. அந்த பொது தொகுதியா மாறினதுக்கு அப்புறம் R ராசாவை என்ன பண்ணாங்க? நீலகிரிக்கு போட்டாங்க. அப்ப இவர் பொன்முடி வந்து மேல இருக்கக்கூடிய அந்த அம்மாவை பாத்தியாமா நீ SC தானன்னு கேட்டதுக்கும் இன்னைக்கு பெரம்பலூர் வந்து பொது தொகுதியா மாறினதுக்கு அப்புறம் ராசாவை தூக்கி நீலகிரியில போட்டதுக்கும் பொன்முடி செஞ்ச விஷயத்துக்கும் நீங்க செஞ்ச விஷயத்துக்கு என்ன வித்தியாசம்? அதை நம்ம 2 விதமாவும் பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் நம்ம இழந்துடக்கூடாது. பொது தொகுதினா மக்கள் வந்து வாக்களிக்காம போயிடுவாங்கன்ற காரணத்துக்காக கூட அதான் நான் திருப்பி சொல்றேன். வல்லுவம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் மஞ்சுளா அவர்களும் பத்திரிகையாளர் நந்தகுமார் அவர்களும். விருந்தினர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் 234 தொகுதியும் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டுமே இல்ல, முதல்ல 200னாங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்க ஆட்சியை பிடிப்போம்னாங்க, இப்ப திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் வந்து வரும்னு சொன்னாரு. அதுக்கு எதிர்வினையா EPS அவர்களும் சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க சார்? இது ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவருடைய கட்சிக்கும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக முதல்ல 200னாங்க, அப்புறம் இப்ப 234, மேபி இன்னும் சட்டமன்ற தொகுதிகள் அதிகப்படுத்தினா அதையும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இது எப்ப சாத்தியப்படும்னா மற்ற கட்சிகள் யாருமே போட்டி போடாம எல்லாரும் வாக் ஓவர் வாங்கிட்டா இது நடக்கும். மேபி அந்த மாதிரி 2026ல எந்த ஒரு கட்சியும் போட்டி போடாம எல்லாரும் வாக் ஓவர் வாங்க போறாங்களான்னு தெரியல. அப்படி இருந்தா வேணா 234 தொகுதியிலேயே இவங்க நாமினேட் பண்ணிட்டு அவங்க யாரும் ஆப்போனன்ட் இல்லாதனால அன்அப்போஸ்ட் கேண்டிடேட்டா ஜெயிக்கலாம். அந்த மாதிரி நடந்தா வேணா வழி இருக்கு 234 ஜெயிக்கிறதுக்கு. இல்ல, பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்த பிறகுதான் வந்து ஒரு கான்பிடென்டே வந்திருக்குன்ற மாதிரி திமுக சொல்றாங்க. பொருந்தா கூட்டணி, அதனால 234 நாங்க ஜெயிச்சோம். இத பிஜேபி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க போன எலெக்ஷன்ல 400க்கு மேல நாங்க ஜெயிப்போம். அது ஹிந்தியில ஏதோ ஒண்ணு 400 ஏதோ ஒரு வார்த்தை வரும், எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல இருந்தாங்க, 400க்கு மேல வருவாங்க. என்ன ஆனாங்க, 303ல இருந்து 240க்கு வந்து கீழே வந்து சரிஞ்சு வந்தாங்க. ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வந்து அந்த மாதிரி தமிழகத்துல இல்லை.
தமிழகத்துல வந்து இன்னைக்கு 5 முனை போட்டியா இருக்கிற வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணி பலமா இருக்குது. எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்குற மாதிரி நாங்க கூட்டணியில் இன்டாக்டா தான் இருக்கோம், கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஒரு அரித்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கும் வந்து திமுக கூட்டணிக்கு தான் ஒரு பெருவாரியான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனா இன்னைக்கு வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியா வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம பேசுறது வந்து எண்ணிக்கையினுடைய அடிப்படையில வச்சுதான் பேச முடியும். நம்ம ஒரு அரித்தமெட்டிக் தான், நம்ம கட்சிக்காரங்க கிடையாது. இவங்களுக்கு திமுகவுக்கு சார்பாவோ இல்ல வந்து பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக சார்பாவோ பேசுறது. இன்னைக்கு தேர்தலினுடைய எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்போது 2021 தேர்தல்ல திமுக 44 தொகுதியை வந்து வின் பண்ணி 134 சீட்டோட வந்து பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கிறாங்க. வடிவேல் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்பாரு. அந்த மாதிரி மேலோட்டமா பார்த்தோம்னா 133 சீட்டு ஜெயிச்சு பெரும்பான்மையில இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவங்க ஜெயிச்ச அந்த 44 சீட்டு கூட ஜெயிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா அவங்க வெற்றி பெற்ற அந்த தொகுதியில பார்க்கும்போது 43 தொகுதிகள் வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. நான் அதனாலதான் சொல்றேன், எண்ணிக்கையினுடைய அடிப்படையில எம்எல்ஏவை பார்க்கும்போது பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியும். எத்தனை வாக்கு வித்தியாசத்துல 43 போது வெறும் 1,98,000 போது இதுதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷன் வீக்கா இருக்கு. அடுத்தது இன்னைக்கு 2024 தேர்தலும் நடந்துச்சு. போன 2019 எம்பி தேர்தலையும் இதையும் நம்ம ஏன்னா எம்எல்ஏ கம்பேர் பண்றது பெற்றது, எம்பி கம்பேர் பண்றதுதான் பெற்றது. ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்கும் எம்பி தேர்தலுக்கும் கம்பேர் பண்றது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. அதனால நான் எம்பியை நான் அணுகிறேன். நான் 2019 வந்து 21 தொகுதி நிக்கிறாங்க திமுக அவங்களுடைய கட்சியில. நான் வந்து அவர் கட்சி சார்பா நின்ன ரவிக்குமாரை எடுத்துடுறேன், ஈரோட்ல நின்ன கணேசமூர்த்தி மதிமுகவும் திமுக கூட்டணியில நின்று அவங்க சூரியன் சின்னத்தில் தான் நிக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துறேன். திமுகவை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 21 தொகுதி நிக்குது, நின்று 1,27,00,000 வாக்கு வாங்குறாங்க. இந்த தேர்தலில் 2024 22 தொகுதி நிக்கிறாங்க, அதாவது ஒரு தொகுதி கூட நிக்கிறாங்க, வாக்கு 1,17,00,000 வாக்கு தான் வாங்குறாங்க. அப்ப ஒரு தொகுதி கூட நின்று 10 லட்சம் வாக்கு கம்மியா வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு தொகுதிக்கு எவ்வளவு வாக்குன்னு போட்டு பண்ணீங்கனாலும் சரி, எப்படி கால்குலேட் பண்ணீங்கனாலும் ஒரு 11 to 12% வாக்கு 2019 இருந்து 2024 திமுகவுக்கு சரிஞ்சிருக்கு. அடுத்தது திமுக 22 தொகுதி நிக்கிறாங்க, அதுல வெறும் 2 தொகுதி தான் 19 விட 24ல கூடுதலான வாக்கு வாங்குறாங்க. ஒண்ணு தங்கத்தமிழ் செல்வன், அடுத்தது வந்து வேலூர் கதிரானந்த். இவங்க 2 பேர் தான், மீதி 20 பேரு 19ல வாங்கினதை விட வாக்கு கம்மி. கூட்டணி எடுத்துக்கங்க 39 தொகுதி. அப்ப இந்த 39 தொகுதியில நின்று அவங்க வெறும் 5 தொகுதியில தான் வந்து கூடுதலா வாக்கு வாங்குறாங்க 2019 விட. இந்த 2 திமுக சொன்ன, அடுத்தது திருமாவளவன் அவர்கள், நவாஸ் கனி, அடுத்தது நம்ம சசிகாந்த் செந்தில். அப்போ 39 தொகுதியில 5 தொகுதியில தான் 2019 விட வாக்கு வந்து 2024 ஜாஸ்தி. அப்ப எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு டிஎம்கே அலையன்ஸ் வந்து பெரிய ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை. அடுத்தது நீங்க இன்னைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி இல்லாம இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு பெரிய வாய்ப்பு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்ப இவங்க 2 பேரும் சேரும் போது போன 2021 46% வந்து 45% வந்து திமுக கூட்டணி வாங்குது. இப்ப அகச்சிறந்த ஆளுமை தமிழ்நாட்டில் அரசியல் ஆளுமைன்னு ஒருத்தர் இருந்தார் கமலஹாசன், அவரு போய் அங்க ஐக்கியமாயிருக்காரு. அவரு வந்து 2.68% வாங்கினார், 12 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். இன்னைக்கு அவர் கட்சிக்கு 12 ஓட்டு இருக்குமாங்கிறதே சந்தேகம் தான். அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு அவங்க 2021 வாங்கின வாக்கு சதவீதம் அதிமுக பாரதிய ஜனதாவும் கூட்டும் போது இந்த வாக்கு வித்தியாசம் 3% கீழே தான் இருக்குது. கமலஹாசனை சேர்த்தாம சொல்றேன், 2.81. கமலஹாசனுக்கு அப்படியே 12 லட்சம் ஓட்டு இன்னைக்கு இருக்குதுன்னு யாராவது வந்து அரசியல் ஞானிகள் இருந்து அப்படி சொன்னாங்கனாலும் அதை உண்மையிலே கூட எடுத்துக்கலாம். அதுல 2.62, இதுல வந்து ஒரு 2.81, ஒரு 5.4% தான் இவங்களுடைய வாக்கு வித்தியாசம். இது நான் வந்து கமலஹாசனுக்கு 12 லட்சம் வாக்கு இருக்குதுங்கிறத எடுத்துக்கிறேன். அப்போ இவங்களுடைய வாக்கு வித்தியாசம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. அடுத்தது இன்னைக்கு ஒரு பெரிய சவால் திமுக என்ன அப்படின்னாக்கா விஜயனுடைய வருகை. இன்னைக்கு சீமான் ஏற்கனவே களத்துல இருக்காரு, அவர் தொடர்ந்து வாக்குகள் அதிகம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 234 தொகுதியிலையும் தனியா வேட்பாளரை போட்டு நின்று திடகாத்திரமா போட்டி போடுற திராணியும் தெம்பும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இன்னைக்கு தேதியில் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு விஜயம் வந்து நாங்க இருக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அது எப்படி வந்து இந்த 5 4 ஆச்சு 4 3 ஆகுமா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புரியுது. அப்படி இன்னைக்கு விஜய் வரும்போது இன்னைக்கு விஜயனுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் ஒரு 10 to 15% சர்வசாதாரணமா இருக்கும். இன்னைக்கு விஜயனுடைய வாக்கு வங்கின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இளைஞர்களுடைய வாக்கு வங்கி ஜாஸ்தி அவர்களுக்கு. அடுத்தது பெண்களுடைய வாக்கு ஜாஸ்தி. பெண்கள் எந்த வீட்டில் எடுத்தீங்கனாலும் விஜய்க்கு உண்டான நம்ம அம்மாவா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், நம்மளுடைய பெண்களாவே குழந்தைகளாவே இருக்கலாம், எல்லாம் விஜயனுடைய ரசிகர்களா இருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு சிறுபான்மையினுடைய வாக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணி அதிகமா வந்து அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னா சிறுபான்மையினர் வாக்கு வந்து திமுக கூட்டணிக்கு இருக்குதுங்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா திமுக கூட்டணியில சிறுபான்மையினர் வாக்கை எடுக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருக்கிறது. 2வது, பாரதிய ஜனதாவினுடைய சனாதன கொள்கைக்கு எதிர்த்து பேசி பிரச்சாரம் செய்து அந்த ஆன்டி பிஜேபி வாக்க அறுவடை செய்யக்கூடிய திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருக்கிறது. இந்த 2 பேர் இருக்கிறனாலதான் அந்த கூட்டணியில வந்து அந்த ஆன்டி பிஜேபி வாக்க வாங்கி திமுக வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு கடந்த 3 தேர்தலா வந்து பலன் அளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பலன் கொடுத்தாலும் அவங்க பண்ணின தவறு என்னன்னா அவங்களுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து நீர்த்து போய் பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டுமே பிரதான கொள்கைன்னு மாறிட்டனால இன்னைக்கு எல்லாரும் நோட்டாவுக்கு மேல வாங்கி காமிச்சேன்னு சொன்ன பாரதிய ஜனதாவை இன்னைக்கு 11.33% வாங்க வச்சு தமிழ்நாட்டுல இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா ஆக சிறந்த பெருமை திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிக்கும் சார்ந்தது. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு விஜயனுடைய வாக்கு வங்கின்னு நான் சொன்னது இளைஞர்கள், அடுத்தது சிறுபான்மையினர் வாக்கு. ஏன்னா இவரே ஒரு சிறுபான்மையினர். அப்ப இன்னைக்கு வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அவங்க நம்மளை காப்பாங்கிறத விட நம்மளாலே ஒருத்தர் வராரு அவருக்கே நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமா இருக்கும். விஜயா அதை ஏத்துக்கல போல நீங்க தான் சொல்றீங்க. இல்ல, நம்ம யதார்த்த கல அரசியல பேசுறோம். நான் வந்து வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கை பின்பற்ற எனக்கு சாதி மதம் சமயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனானு சாதி சமய மதம் எல்லாம் பொய்ன்னு சொல்லக்கூடிய ஆள் தான். சரி. ஆனா இந்த கல அரசியல் எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் நம்ம இங்க பேசணும். அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தது இன்னைக்கு விஜய் அவர்கள் மாநாடு நடத்தின போதும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மீட்டிங்ல பார்க்கும்போதும் அங்க திரண்ட மக்களுடைய வெள்ளத்தை நம்ம பார்த்தோம். அந்த மாநாட்டுல வந்து கொள்கை தலைவரை அறிவிக்கும் போது அம்பேத்கர்னு சொல்லும் போது எதிர்த்த அதிர்வலைகளை பாத்தீங்களா நீங்க? மத்த 4 கொள்கை தலைவர்களை சொல்லும் போது வராத அந்த அதிர்வலை அம்பேத்கர்ங்கிற சொல்லும் போது அவ்வளவு சவுண்டு. அப்ப அந்த அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவங்க யாரு, அவங்க யாரு இன்னைக்கு வந்து பின்னாடி போயிட்டு இருக்காங்கிறது நமக்கு இதுல இருந்து கூடதமா நமக்கு தெரியுது. அப்ப அந்த SC ST வாக்கையும் அவர் வந்து விஜய் வந்து கட்டா கிராஸ் பண்றாரு. அப்போ இந்த விஜய் வந்து இன்னைக்கு வாங்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு எங்கிருந்து எடுக்கப்படும்னா திமுக கூட்டணியில இருந்து தான் எடுக்கப்படும். அப்ப நான் ஏற்கனவே கொடுத்த உங்களுக்கு புள்ளி விவரங்கள் இன்னைக்கு விஜய் வரனால திமுக கூட்டணிக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. அப்ப இன்னைக்கு திமுக வந்து வெற்றி வாய்ப்பு பெரிய அளவுக்கு இழக்க போறதுக்கு விஜய் ஒரு காரணமா இருக்க போறாரு. அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு நீங்க பார்க்கும்போது எந்த அடிப்படையில வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து 2.0 லோடிங்னு சொல்றாருன்னு நமக்கு புரியல. ஏன்னா நமக்கு நம்பர் தான் நம்ம பேசும், வரக்கூடிய ஹிஸ்டரி தான் நமக்கு பேசணும். அடுத்தது வந்து இன்னைக்கு விஜயும் உள்ளார வரனால அவர் எங்க வாக்க பிரிப்பாருன்னு பார்க்கும்போது எந்த இடத்துலயும் இந்த 2026 ஆட்டம் திமுகவுக்கு அவ்வளவு சுலபமான ஆட்டம் இல்ல, ரொம்ப கடினமான விளையாட்டு இது. அதுதான் நம்ம ரொம்ப பார்க்கணும். அடுத்தது இன்னொரு ஹிஸ்டரி என்னன்னா இன்னைக்கு திமுக 2வது தடவையா தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச சரித்திரம் இல்லை, இது வரைக்கும் இல்லை. அடுத்தது 2009 இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு துணை முதல்வர் ஆகிறார். அவரு துணை முதல்வர் ஆகி 2 வருஷம் கழிச்சு தேர்தல் வருது. அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க ஆட்சியை பிடிக்க முடியல. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2004 துணை முதல்வர் ஆகிறார். 2024 அதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 2026 தேர்தல் வருது. அடுத்த 10 வருஷம் திமுக என்ன இருக்கு ஆகும், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக போகுதா இல்ல ஹிஸ்டரியை வந்து பிரேக் பண்றாராங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்ப எந்த சான்றுகளை எடுத்து பார்க்கும் போதும் எந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும் போதும் திமுக இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கே வந்து பயங்கர கஷ்டப்பட வேண்டியது இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் நமக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தெரிவிக்குது. இதையெல்லாம் மீறி வந்து அவர் 234 நாங்க ஜெயிப்போம் அப்படின்றாருன்னா இதை வந்து ஒரு பிளைண்ட் கான்பிடன்ஸ், ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. வேற ஏதாவது வார்த்தை இருந்தா நீங்க வேணா சொல்லுங்க. மஞ்சுளா, நீங்க பிளைண்ட் கான்பிடன்ட், ஓவர் கான்பிடன்ட், அதீத நம்பிக்கையா இருக்கும் 234 வெற்றி பெறுவோன்றது ஒரு அதீத நம்பிக்கையா இருக்கும். அதாவது இந்த கூட்டணி
அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன குழப்பம் இருந்திருக்கலாம், ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கலாம். ஆனா இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா எப்படி நாடாளுமன்ற தேர்தல்ல எல்லாத்தையும் ஜெயிச்சோமோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையோட பேசுறாரு அப்படிதான் வந்து நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா பொதுவாகவே ஒரு தேர்தல் வருது அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக, அவங்கள வந்து எழுச்சி பெற செய்வதற்காக இந்த மாதிரி நம்பிக்கை வார்த்தைகளை உகுப்பது அப்படின்றது இயல்பு. அது எதிர்கட்சியா இருக்கலாம், ஆளும் கட்சியா இருக்கலாம், இப்பதான் முளைச்ச கட்சியா இருக்கலாம், இதுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப இயல்பான விஷயம். ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே ஜெயிப்பேன் அப்படின்றது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியலை வச்சு முதல்வர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த திமுகவினுடைய ஓட்டை பிரிக்கக்கூடியவர்களாக அதிமுக ஆரம்பத்துல அப்படித்தானே வந்திருந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கும் பொழுது என்ன ஒரு கொள்கையை சொல்றாரு அப்படின்னா திமுகவுக்கு எதிரானது. அப்போ இரட்டை இலை அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு பார்க்கக்கூடிய தொண்டர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு, ஓட்டு போடுறவங்களுக்கு எம்ஜிஆருடைய முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால அந்த இரட்டை இலை சின்னம் அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் ஆனது அப்படின்னே வந்து சொல்லுவேன். அதனால திமுகவினுடைய ஓட்டை பிரிப்பதற்காகத்தான் வந்த அந்த கட்சி இன்னைக்கு எங்க போய் நின்று இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. ஏன் மறுபடியும் நான் இதை வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, பாஜகவின் மீது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றத நாடாளுமன்ற தேர்தல நம்ம பார்த்துட்டோம். 11 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காங்க இல்லையா? அந்த 11 விழுக்காடு வாக்குகள் என்பது பாஜகவால் மட்டுமே பெற்ற வாக்குகளா? இல்ல பாஜக மட்டுமே அவங்க வாங்க. பாஜகவுல யாரெல்லாம் இருந்தாங்க? இவரு பாரிவேந்தர் இருந்தாரு, சண்முகம் ஐயா இருந்தாங்க. செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டுல நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பாரிவேந்தருக்கு அவ்வளவு செல்வாக்கு தமிழ்நாட்டுல இருக்கு நினைக்கிறீங்களா? அவர் நின்ன இடத்துல அவருக்கான வெற்றி எப்படி இருந்தது? அதனால அந்த வாக்கு சதவீதம் எல்லாம் சேர்த்து இவங்க சொல்றாங்களே தவிர தனிப்பட்ட பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் நம்ம எடுத்துக்கலாம்ல. திமுக எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் சேர்த்துதான் அந்த வாக்கு, எல்லாம் சேர்த்துதான் வாக்கு. நான் வந்து மறுக்கல. ஆனா தொடர்ச்சியான வெற்றி என்பது நம்ம எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்றதுதான் நான் வலியுறுத்த விரும்புறேன். அதனால இவங்களெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு இவங்களுக்கு வெற்றி அடைஞ்சது இல்ல, அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அப்போ இவங்க வந்து கொள்கை ரீதியாக இணைந்த கூட்டணியாக இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த கூட்டணி மாறாம இருக்கு. அப்போ ஏதோ ஒரு மக்களினுடைய பிரச்சனையை பேசுவதற்காக அல்லது மக்களினுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அவங்க எல்லாரும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. இது மக்களுக்கு புரியாதா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் படித்த மக்கள், அவங்க வந்துட்டு கோவிலுக்கும் போவாங்க, பெரியாருடைய கொள்கையும் ஏத்துக்குவாங்க, இந்த மாதிரி பகுத்தறிவோடையும் இருப்பாங்க, இப்படியும் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த அரசியல் புரிவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. அதனால இப்ப இந்த இடத்துல அதிமுகவினுடைய இந்த மூவ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த நட்சத்திர விடுதிக்கு வந்தப்ப கூட அவங்க வந்து கூட்டணியோட இருக்க போறோம் அப்படின்னு ஒரு பேனர் எல்லாம் கூட வச்சுட்டாங்க. ஆனா யாருமே வரல. அதுக்கப்புறமா வேற சில ஏற்பாடுகள்லாம் நடந்து அதுக்கப்புறமா வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அங்க வந்து பேசினாரு. பேசல, அங்க வந்தாரு. கூட்டணி அப்படின்றது வந்து உறுதியாச்சு அப்படின்றத எல்லாம் பாக்குறோம். அப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த வெள்ளத்துல வந்து தத்தளிச்ச போது ஒன்றிய அரசு என்ன கொடுத்தது அப்படின்றது தெரியும். இன்னைக்கு கல்விக்கான நிதி எந்த அளவுல வந்திருக்கு அப்படின்றது தெரியும். 100 நாள் வேலை திட்டத்துல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் என்னாச்சு அப்படின்றது தெரியும். அப்போ இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள், அடுத்ததாக கார்பரேட்டுக்காகவே தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய எத்தனையோ திட்டங்கள்லாம் வந்து ஒன்றியத்துல வந்து நிறைவேறி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட கூட்டணி வைத்ததுனால இவருடைய நிலைமை என்ன? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய முகம் இருக்கு அப்படின்றத நீங்க கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா கூட புரிஞ்சுக்கலாம். தாராளமா ஒரு 100 ரூபாவை எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க எம்ஜிஆர்னு. அப்போ எம்ஜிஆர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு வள்ளல், அந்த பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்க கொண்டு போய் அடகு வச்சுட்டீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க? பாஜகவுல இருந்து நீங்க வந்து வெளியில வந்துட்டீங்க, கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டீங்க. ஒரு கட்சியோட கூட்டணி போறதும் அந்த கூட்டணியை விட்டு வெளியில வர்றதெல்லாம் ரொம்ப அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ற மாதிரிதான். ஆனால் அதை தாண்டி நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து அது ஏற்புடையதான ஒரு இதுவா இல்லை. அப்போ கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுதான் அதுக்குள்ள வந்தீங்களா இல்ல கேட்காம வந்தீங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அடியேன் அப்படின்னு வேலை பார்க்கறவங்க.
நான் அதை வந்து தப்பா எல்லாம் சொல்லல. சரி. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒவ்வொரு மனநிலை. அதனால கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுதோ சரி அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. ஆனா இன்னைக்கு கட்சியினுடைய தலைமை இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா அங்க என்ன மாதிரியான சலசலப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத ஏற்பட்ட மாதிரி தெரியல. அந்த கூட்டணியை தொண்டர்கள் வரைக்கும் ஏத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தானே இருக்கு. சரி, அப்புறம் ஏன் இந்த கூட்டணியை பத்தி எல்லாம் பொது வெளிகள்ல விவாதிக்காதீங்க, பேசாதீங்கன்னு ஏன் ஒரு அறிவிப்பு வந்தது? ஒரு ஆண்டுக்கு முன்பு கூட்டணி சேர்ந்திருக்கு, அதை நம்ம திமுகக்கு எதிரான கூட்டணியா மாத்தணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். சரி, இந்த அளவுக்கு வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ கூட்டணியோட இணைஞ்சதுக்கு அப்புறமா கூட்டணியை விட்டு விலகி வரும்பொழுது பட்டாசு வெடிச்சு கொண்டாடினீங்களே, கூட்டணியோட இணைஞ்சதுக்கு அப்புறம் ஏன் கொண்டாடல? இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. அடுத்தது, இது வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டணியில போய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கூட்டணியை யார் அறிவிக்கணும்? அவர் வந்து உள்துறை அமைச்சராகவே இருக்கட்டும். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் யார் அறிவிச்சிருக்கணும்? அதிமுக அப்படின்றது இன்னைக்கு கூட சொல்றேனே, அதான் சொன்னேன் இல்லையா, கிராமப்புறங்கள்ல. அப்போ அப்படி ஒரு முகமாக இருந்த அந்த கட்சியை இன்னைக்கு பேசவே முடியலையேங்க. இப்போ 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் கொஞ்ச நேரம் பேசுறாரு, நான் கொஞ்ச நேரம் பேசுறேன், நீங்க கொஞ்ச நேரம் பேசுறீங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு இந்தி தெரிந்த ஒரு அமைச்சர் பேசுறாரு, அதை வந்து நமக்கு மொழிபெயர்த்து சொல்றாங்க, நாங்க 2 பேரும் கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டணியில இருக்கிற அவருக்காவது தெரியுமாங்க? சில இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஊட்டியில பங்களா இருக்குடா உனக்கு இருக்காடா அப்படின்ற மாதிரி, படத்துல வர்ற மாதிரி அவருக்குதான் கூட்டணியில இருக்கிறாருன்னு சொல்றீங்களே, அவர் ஒரு வார்த்தை. அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்து இருக்காரு. அவரெல்லாம் நான் தப்பா சொல்ல விரும்பல, தப்பாவும் சொல்ல வரல. அப்போ அவர் வந்து எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர். நீங்க யாரா வேணாலும் இருந்துக்கோங்க, தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரை என்ன மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க அங்க போய் நின்று இருக்கிறீங்க அப்படின்னா அது எடப்பாடி அவர்கள் மட்டும் கிடையாது, அது அதிமுகவை நீங்க அங்க போய் இறக்கி இருக்கிறீங்க அப்படின்றதுதான் நமக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு கொந்தளிப்பா இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கப்படுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வைகோவும் திருமாவளவனும் திமுகவை பேசாதது பெருசா இல்ல, ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள அவ்வளவு இணக்கமா இருக்கிறது, கொள்கை கூட்டணின்னு பேசுறதெல்லாம் இருக்கு. ஒரு நாகரிகம் அப்படின்றது இருக்கு இல்லையா? நம்ம வந்து அரசியல் வந்து செய்யுங்க அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லல. அரசியல்ல ஒரு நாகரிகமான அரசியல்னு ஒண்ணு இருக்கு, நாகரிகமற்ற ஒரு அரசியல்னு இருக்கு. அந்த நாகரிகமான ஒரு கண்ணியத்தோடு இருக்கக்கூடிய பேச்சு என்பது வேற, அதை தாண்டி பேசுவது என்பது வேற. அந்த இடத்துல அதிமுகவை நீங்க அந்த மாதிரி நிக்க வச்சுட்டீங்களே அப்படின்றதான் நம்முடைய ரொம்ப பெரிய ஒரு தாண்டி பாய் பாய் சொல்லுவாங்க மக்கள் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லட்டுமே. 26ல பாப்போமே என்னதான் நடக்குதுன்னு. அப்படி வந்து சொல்லக்கூடிய நேரமா இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கே இந்நேரம் அதற்கான அறிகுறிகள்லாம் நமக்கு தென்பட்டு இருக்கும். ஆனா எந்த மாதிரியான அறிகுறிகள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நீங்க வீடுகள்ல போனீங்கன்னா ஏதோ ஒரு திட்டத்தால, அதாவது இன்றைய அரசினுடைய திட்டத்தால பயனடைந்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. இந்த காலை உணவு திட்டத்தை நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன். இந்த திட்டத்தை கனடாவில எல்லாம் செயல்படுத்துறாங்க, அதெல்லாம் வேற. ஆனா காலையில வேலைக்கு போற பெண்களுக்கு தாங்க தெரியும். ஏன்னா வேலைக்கு போகும்போது பதட்டத்துல சில நேரம் உணவு செய்ய முடியாம கூட போயிடும். நான் வேலைக்கு போறதுனால காலை உணவு திட்டம் இருக்குது, தரமா இருக்கான்றது ஒரு பெரிய கேள்வியாவும் இருக்குல்ல. அத போய் நீங்க எல்லாம் இது பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. அது தரமா இல்லாட்டி அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க. அதுதானங்க ஜனநாயகம். அரசு சர்வாதிகாரியா அது. அதை போய் நம்ம கேள்வி கேட்கறது தான் ஜனநாயகம். ஆனால் அந்த காலை உணவு திட்டத்தை நான் ரொம்பவே வந்து மெச்சுறேன். இப்படி வந்து பல்வேறு திட்டங்கள். இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளிக்கு இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருசா வந்து நான் பாக்குறேன். அதனால ஒருவேளை 26ல வேற மாதிரி இருந்தாலும் கூட அதை வந்து ஏத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கிறோம். ஆனா அதற்கான எந்த அறிகுறியோ சாத்தியக்கூறுகளோ சார் சொன்ன மாதிரி அரித்மெட்டிக்கலா வந்து சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாக்கு வங்கி வந்து 2 லட்சத்துக்குள்ளதான் 21க்கு குறைவா இருக்காங்க அதிமுக. இப்போ அந்த கூட்டணி ஓராண்டுக்கு முன்பே சேர்ந்ததுனால அது வந்து வெற்றிக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்போ முதல்ல இந்த திமுக ஆட்சி வர்றது பொழுது தேர்தல் நடந்தது இல்லையா? அப்போ இவங்களுடைய கூட்டணி தானே இருந்தது. அப்போ ஜெயிச்சிருக்கணும்னா அப்பவே ஜெயிச்சிருக்கணும் இல்லையா?
அதனால இது 10 எல்லாம் ஆண்டு காலத்திற்கு பிறகு வந்து அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துமே அவங்க வந்து 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தானே தோத்துருக்காங்க. இல்ல அந்த கணக்குலதான் ஒரு சில இதை கணிக்கிறதுல வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. அதை வந்து அப்புறமா நம்ம பேசிப்போம். ஆனா அன்னைக்கே வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன்னா எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் போதும் கூட இதுதான் நிலவரம் அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக தொடர்ச்சியாக திமுகவினுடைய ஆட்சி இல்லை அப்படின்ற ஒரு கணிப்பும் வந்து சொல்லப்படுது. அது எல்லாமே 26ல மாறப்போகுது. நான் இதை வந்து ஜோசியமா அப்படின்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசை பார்க்கும் பொழுது, மக்களினுடைய அந்த எதிர்பார்ப்பை பார்க்கும் பொழுது, மக்களினுடைய ஆதரவை பார்க்கும் பொழுது அப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு நான் கணிக்கிறேன். சிஸ்டர் சொன்னதுல நீங்க அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கருத்து மட்டும். அதாவது வந்து கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க திமுக. நம்மளுடைய கேள்வி என்னன்னா 2019 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக வந்து எலெக்ஷன் கமிஷன்ல அஃபிடாவிட் ஃபைல் பண்றாங்க. சிபிஐக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறோம், சிபிஎம்முக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறோம், கொங்கு நாடு ஈஸ்வரன் அவர்களுக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். இந்த 3 கட்சிக்கு 40 கோடி ரூபாய் இவங்க கொடுத்துருக்காங்க 2019. நீங்க ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கறது வேற, ஒரு கம்பெனிக்காரங்க நிதி கொடுக்கறதுங்கிறது வேற. ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு வந்து நீங்க இவ்வளவு நிதி கொடுக்குறீங்கன்னா இது கொள்கை கூட்டணியா? இது அடிப்படை கேள்வி. ரெண்டாவது, ரொம்ப நாகரிகமான அரசியலா இருக்கணும், கண்ணியமான அரசியலா இருக்கணும்னு சகோதரி வருத்தப்பட்டாங்க. அதுல எனக்கும் உடன்பாடு உண்டு. நாகரிகமா தான் இருக்கணும், பண்பாட்டோட தான் அரசியல் இருக்கணும். ஆனா இதே திமுகவினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரு பேச்சாத பேச்சா எடப்பாடி அவர்களை அவர் அந்த சசிகலா அம்மையார் அவங்க காலில் இவர் போய் விழுந்தது எவ்வளவு கொச்சையா பேசினாரு. இன்னைக்கு வந்து யாராவது ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து அவர் பேசின பேச்சை கேட்க முடியுமா? கவர்னர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து செருப்பால் அடிப்பாங்க மக்கள் உங்களை. இதெல்லாம் ரொம்ப கண்ணியமான பண்பாடான நாகரிகமான அரசியலா? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம யாரா இருந்தாலுமே நம்ம கண்டிக்கணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதோட வந்து அவங்க சொல்லும் போது சில என்ன சொல்றது, எடப்பாடியார் அவர்கள் வந்து அங்க பேசல, அண்ணாமலை வந்து அவங்க எல்லாம் பட்டாசு வெடிச்சாங்க முதல்ல. அவங்க பட்டாசு வெடிக்கிறாங்க. அப்ப நீங்க திரும்ப அந்த கூட்டணி சேர்றப்போ பட்டாசு வெடிச்சிருக்கணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரு 5 நிமிஷம் கூட அங்க பேசலைன்றது மக்களுடைய கேள்வி. அதுதான் நான் வரேன். கேள்வி கேட்கிறாங்க. எடப்பாடியார் அவர்கள் அங்க பெருந்தன்மையா சொல்றாரு, இல்ல அவர் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேங்கிற. அது அரசியல் நாகரிகம். பெருந்தன்மையா இல்ல பயமா? நாகரிகம். இல்ல எதுக்கு பயப்படணும்? எடப்பாடி வந்து இன்னைக்கு யார போய் எதுக்கு பயப்படணும்? ஒரு கட்சிக்கு நீங்க கூட்டணி கூப்பிடுறீங்கன்னா, இப்ப திமுகவே வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூப்பிடணும்னா திருமாவளவன் அவர்கள் பயந்துட்டு போவாரா? இல்ல ஸ்டாலின் அவர்கள் தான் திருமாவளவன் அவர்களை பார்த்து பயப்படுவாங்களா? கூட்டணி கட்சிங்கிறது என்ன சார்? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் மாதிரி 2 பேருக்கும் பரஸ்பர அன்பு இருக்கணும், பரஸ்பர விட்டு கொடுத்தல் பண்பாடு இருக்கணும். அதுதான் இதுல வந்துட்டு கூட்டணி கட்சியில வந்து நீ பெரியாளா நான் பெரியாளா ஒன்னும் தெரியலீங்களே சார். அமித்ஷா வந்து பார்க்க போறப்போ கால் மேல கால் போட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர்களும் அவருடைய எம்எல்ஏக்களும் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, பாக்குறதுக்கு ஒண்ணு அப்படி தெரியல. கால் மேல கால் போடுறது, அதுல பாடி லாங்குவேஜ் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா கால் மேல கால் போடுறதுல பல பரிமாணங்கள் இருக்கு. அந்த கால் மேல கால் போடுறதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. அப்ப ஒருத்தர் கால் மேல கால் போட்டு உட்கார்றதுனால அது அவமரியாதை நினைக்காதீங்க. நம்ம ஊர்ல அந்த பண்பாடு நீங்க எந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னாலும் கால் மேல கால் இப்படி பின்னி போட்டாங்கன்னா அது வந்து இப்படி போட்டாதான் அது அவமரியாதை. இப்படி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல பாடி லாங்குவேஜ்ங்கிறது. அப்போ அது பாடி லாங்குவேஜ்க்கு தனி சப்ஜெக்ட் இருக்கு, அது வேற விடுங்க, அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ இந்த மாதிரி அங்க நடக்கும் போது ஒரு கூட்டணி வரும்போது இன்னைக்கு திமுக வந்து ஐயோ அண்ணா திமுக இப்படி ஆயிருச்சேன்னு வருத்தப்படுற அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசியல் எடுத்து பார்த்தோம்னா கடந்த 57 ஆண்டுகளா வந்து திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய முழு முதல் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கொள்கையை விட திமுக தீய சக்தி அதை ஒழிக்கணுங்கிறது தான். திமுகவினுடைய கொள்கை எடுத்தீங்கன்னா மற்றது எல்லாம் விட்டுட்டு அதிமுகவை ஒழிக்கணும். இதுதான் நம்ம பார்த்த இந்த கடந்த 57 ஆண்டு கால திராவிட அரசியலை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அதிமுகவை பார்த்து அவ்வளவு அன்பு, அனுசரணை, அக்கறை, பாசம். சட்டமன்றத்துல பலமுறை பேசியிருக்காங்க, திமுகவுடைய அமைச்சர்களே பேசியிருக்காங்க. நீங்க தான் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பேசினாங்க, எதுக்காக பேசுறாங்க, முன்னிறுத்துங்க, எதுக்காக உங்க கணக்க வேற யாரோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ திமுக எடுத்த நடவடிக்கை எல்லாமே என்னன்னா, எப்படியாவது இவங்க 2 பேருக்குள்ளார சென்று முடிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு வலுவான கூட்டணி அமையக்கூடாதுங்கிறது திமுகவினுடைய நோக்கமாவும் எண்ணமாவும் பார்வையாகவும் இருந்துச்சு. அதுக்கு உண்டான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்தாங்க. அதனாலதான் வந்து அவங்க வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்னது 200 நாங்க ஜெயிப்போம். நேரு கூட முதல்ல அவர் தான் ஆரம்பிச்சிருது. நமக்கு வந்து இந்த 2026 தேர்தல் வந்து சுலபமாலாம் இருக்காது, கூட்டணி இப்படியெல்லாம் இருக்காதுங்கிறத உள்ளார சொல்லி போட்டு வச்சது யாருன்னா நேரு அவர்கள். ஏன்னா அவர் தான் வந்து அந்த கூட்டணி பேசக்கூடிய கமிட்டியில ஒன் ஆஃப் த மெம்பர், இம்பார்ட்டன்ட் மெம்பர். அப்ப அவரு பேச ஆரம்பிச்சதுல இருந்து தான் இது பத்திக்கிட்டு இருந்துச்சு.
அப்போ இவங்க வந்து சொல்லும் போது இந்த மாதிரி மந்திரிமார்கள் சட்டசபையில், நீங்க அதனாலதான் நான் சொல்றேன், சட்டசபையிலும் பேசினாங்க, வெளியிலும் பேசினாங்க, எல்லாமே வந்து பேசும்போது இன்னைக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க அதிமுக மேல ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா RS பாரதி அவர்கள் 6 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாய்ங்கெல்லாம் BA டிகிரி வாங்கியிருக்குன்னாரு RS பாரதி. அப்ப இன்னைக்கு ஏதாவது ஒரு தெருவுல போற நாய் பிடிச்சி கேட்போம், BA பட்டம் வச்சிருக்கான்னு கேட்கலாமா? அவர் சொன்னார், அதை ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாய்ங்கன்னா BA பட்டம் வாங்குற அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு சட்டசபையில வந்து நீதிமன்றத்துக்குள்ளார வந்து இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் போறாங்கன்னா திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னாரு. ஏத்துக்கலாமா? RS பாரதி அப்படியே முற்றும் தெரிந்த அறிந்த ஞானி அவர் சொல்றது பூரா உண்மையாயிருமா? அப்ப யாரு என்ன எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது வள்ளுவர் சொன்னது இல்லையா? வள்ளுவர் சொன்னதை எடுத்துட்டு நம்ம பார்க்கணுமா, RS பாரதி சொன்னதை எடுத்து வச்சுட்டு பார்க்கணுமா? அப்போ இதெல்லாம் வந்து நான் அவங்க சொன்னது பெரும்பாலானது இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வந்து இப்ப இன்னைக்கு ஒரு திமுக இருக்காங்கனாலும் அவங்களும் இவங்க சொல்ற மாதிரி ஒரு நாகரிகமான அரசியல் நடத்தணும். இன்னைக்கு கட்சியினுடைய அடுத்த தலைவருங்கிறார், அடுத்த தலைவர் அவர்தான். அப்படி இருக்கும்போது இவர் பேசாத அசிங்கமான கொச்சையான பேச்சுக்கள் இல்லை, எவ்வளவு கொச்சையான பேச்சுக்கள். அடுத்தது இப்ப இன்னைக்கு ராசா இருக்கார். இப்ப வந்து அவங்க வந்து ஊராட்சி அமைப்புல இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு ஊராட்சியில மக்கள் வந்திருக்காங்கிறத பத்தி சொன்னார். இன்னைக்கு பொன்முடி வந்து ராஜினாமா செய்யப்பட்டார். அதுல ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு உள்ளாட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மையார் ஒருத்தர் ஸ்டேஜ்ல வச்சுட்டு, ஏமா நீ எஸ்சி தானே எஸ்சி தானே எஸ்சி தானேன்னு கேட்டாரா இல்லையா? இது ஒரு பக்கம். இது தப்பா சரியான வாதமா? அவர் சொன்னது கரெக்டா தப்பா? இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, தப்பா ரைட்டா? இல்ல சாதியை முன்னிறுத்தி பேசக்கூடாது, தப்பு. கரெக்டா? ஒத்துக்கிறீங்கல்ல? அடுத்தது பெரம்பலூர் தனித்தொகுதியா நின்று ராசா ஜெயிக்கிறார். அந்த பெரம்பலூர் பொது தொகுதியா மாறிடுச்சு. அந்த பொது தொகுதியா மாறினதுக்கு அப்புறம் ராசாவை என்ன பண்ணாங்க? நீலகிரிக்கு போட்டாங்க. அப்ப இவர் பொன்முடி வந்து மேல இருக்கக்கூடிய அந்த அம்மாவை பாத்தியாமா நீ எஸ்சி தானன்னு கேட்டதுக்கும், இன்னைக்கு பெரம்பலூர் வந்து பொது தொகுதியா மாறினதுக்கு அப்புறம் ராசாவை தூக்கி நீலகிரியில போட்டதுக்கும் இந்த 2 செயல்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்ப பொன்முடி பேசுனது தப்பு, திமுக இங்க செஞ்சது நியாயமா? இது இன்னைக்கு தர்க்க ரீதியா எந்த விதத்திலையும் நீங்க எந்த ஒரு தலைப்பை கொடுத்தீங்கன்னாலும் ஆகச்சிறந்த பேச்சாற்றலும் ஒரு தர்க்கம் பண்ணக்கூடிய தகுதியும் திறமையும் வாய்ந்தவர் ராசா. திமுக யாரை விடணும் ஒருத்தருக்கு கூட ராசா ஈக்குவலா பேசக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ராசாவை பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக நீங்க நீலகிரிக்கு அடிக்கிறீங்கன்னா பொன்முடி செஞ்ச விஷயத்துக்கும் நீங்க செஞ்ச விஷயத்துக்கு என்ன வித்தியாசம்? அதை நம்ம 2 விதமாவும் பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் நம்ம இழந்துடக்கூடாது. பொது தொகுதினா மக்கள் வந்து வாக்களிக்காம போயிடுவாங்களோன்ற காரணத்துக்காக கூட அதான் நான் திருப்பி சொல்றேன். திமுக மேல எப்படி சார் பழி போட முடியும்? ஏங்க திமுக இன்னைக்கு வந்து அப்ப ராசாவை வந்து எஸ்சி தொகுதியில நின்னாதான் அவங்க எஸ்சி மக்கள் தான் ராசாவை ஓட்டு போடுவாங்கன்னு திமுக நினைக்குதா? அப்போ இது எவ்வளவு பெரிய அநியாயம். இதுதான் உங்க சமூக நீதி சமத்துவ கொள்கையா? இதைத்தான் நீங்க வந்து எஸ்சி எஸ்டி மக்களை தூக்கி விடுறதா? அப்ப இன்னைக்கு ராசா பெரம்பலூர்ல நின்று பொது தொகுதியில் ஒரு எஸ்சி கேண்டிடேட் அடிஷனலா கிடைச்சிருப்பார்ல, நீலகிரியில இன்னொரு எஸ்சி கேண்டிடேட் ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. அப்ப நீங்க சமூக நீதி சமத்துவம் பேசுறவங்களுக்கு ஒரு எஸ்சி எம்எல்ஏ கூடுதலா கிடைச்சிருப்பாங்களா இல்லையா? எம்பி இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாமா? அப்ப இதுதான் உங்களுடைய கொள்கையா? அதனாலதான் நான் சொன்னேன், திமுக அவங்களுடைய கொள்கையிலிருந்து நீர்த்து போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் இந்த கடந்த 3 தேர்தலுக்கு உண்டான அரசியல். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். பாஜக இல்லைன்னா திமுகவில் தமிழ்நாட்டுக்கு அரசியல் இல்லை. இன்னொன்னு நாகரிகத்தை பத்தி திமுக பேச வேண்டிய அவசியம் இல்ல. உதயநிதியில இருந்து பொன்முடியில பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. நாகரிகமா பேசணும் சொல்றாரு. அதே போல பொன்முடி பேசின விஷயம் நீதிமன்றமே தலையிட்டு அதுல பல தீர்ப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கு. நாகரிகத்தை பத்தி திமுக பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. சரி, இது வந்து ஒரு சரியான ஒரு கேள்விதான். நாகரீகமாக இருக்க வேண்டும், அப்படித்தான் பேச வேண்டும், அரசியல் அப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு விதிமுறை. ஒரு சில நேரங்கள்ல அது வந்து தவறா போகுது அப்படின்னு சொன்னா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களுடைய கூட்டணியை பத்தி உதயநிதி ஸ்டாலின் மேல யாரும் இது வரைக்கும் இல்ல, அங்க வந்து என்ன சூழல் அப்படின்றத பாக்கணும். யார் மேல அவர் பேசியிருந்தார், அந்த பேசப்பட்ட நபர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்குள்ள உங்களால வந்துட்டு திராவிட அப்படின்ற ஒரு வார்த்தை வரக்கூடிய அந்த வரிகளை வந்து எடுக்க முடியுது அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்ல? ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மொழிய வச்சு நம்ம வந்து எல்லாரும் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரோ அதனுடைய விளைவுதான் இது. நம்ம வந்துட்டு இவ்வளவு அவசரமா ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் வந்து தடை பண்ணுங்க, நீட்டுக்கான ஒரு தடையை கொடுங்க, நம்ம ஒரு மசோதாவை செஞ்சு நம்ம அனுப்புனா அதை பத்தி எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், அதை கிடப்புல போட்டிருப்பேன், அதுக்கப்புறமா நீதிமன்ற தலையிட்டா கூட நான் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துலதான் நம்ம வந்துட்டு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருந்து. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவோட நாகரிகத்தோட பேசினார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? டெல்லிக்கு போகும்பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்?
நீங்க டெல்லிக்கு எதுக்கியா போறீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து எங்களுடைய அலுவலகத்தை பார்க்க போறோம். சரி, நல்லது. அலுவலகத்தை பார்க்க போறீங்க, நல்லது. அங்க போயிட்டு இன்னும் பல பிரச்சாரங்களை செய்யலாம். அதுக்கப்புறமா எதுக்கு ஒரு 3 வண்டி மாறி மாறி போய் ஏன் வந்து உள்துறை அமைச்சரை போய் நீங்க சந்திச்சீங்க? அதுக்கப்புறமா அவர் என்னடான்னா தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாரு. அப்போ கூட ஒண்ணுமே வாயை திறக்கலையே அப்படின்றதுதான் நம்முடைய வருத்தம். எல்லாத்தையுமே சொல்லிட்டு செய்வாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. பொது வாழ்க்கையில ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஒரே நாள்ல மோடியை போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் இருக்கு. யாருக்கிட்டையுமே சொல்லாம போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் கேட்டா நாங்க நன்றி தெரிவிச்சோம்னு சொன்னாங்க. மத்தபடி அங்க வேற என்ன பேசப்பட்டதுன்றது எதுவுமே சொல்லல. சரி, அங்க இருந்து வேற ஏதாவது தகவல் வந்துதா? இவங்க கிட்ட இருந்து இந்த தகவல் வந்துருச்சு இல்லையா? யார போய் சந்திச்சாங்களோ அந்த நபர் என்ன தகவல் சொன்னாரு? அதுக்கும் இதுக்கும் முரணா இருந்ததா? இதையெல்லாம் தான் நம்ம வச்சு பார்க்கணும். பொது வாழ்க்கையில வரும்பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அது வந்து ஒரு நியாயமான என்னக்காக நம்ம போனோமோ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? பொது வாழ்க்கைக்கு அப்பால் அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது வேற. ஒரு பொது வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவராக, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்க அங்க போகும்பொழுது அதற்காகத்தான் உங்களை கேள்வி கேட்டாங்க. இப்ப நான் டெல்லிக்கு போறேன் அப்படின்னா என்ன வந்து அவ்வளவு சீக்கிரமா இது வரைக்கும் எந்த கட்சியுமே ஓபன் அப்பா பண்ணி சொன்னதில்லை. அப்புறம் ஏன் உள்துறை அமைச்சர் ஏன் வந்து தன்னுடைய ட்விட்டர்ல போட்டாரு? அவர் போட வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு சுதந்திரமும் செல்வாக்கும் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த இந்த நபருக்கு ஏன் இல்ல? ஏன் அவருக்கு வந்து அப்படி ஒரு நெருக்கடியா அப்படின்றதான் நம்முடைய ஒரு வாதமா இருக்கு. சரி, விஜய் அவர்கள் வந்து அவர் வந்ததுனால திமுகவுடைய வாக்குகளை கணிசமா பிரிப்பாருன்னு சொல்லிட்டு சார் மட்டும் இல்ல உளவுத்துறையும் சொல்லிருக்கு. விஜய் அவர்களுடைய வாக்கால தான் இந்த மாதிரியான 234 தொகுதி நாங்க ஜெயிப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து பயத்தின் வெளிப்பாடா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசி வர்றாங்க. இது வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு தேர்தல்ல நின்னு அதுக்கப்புறம் என்ன வாக்கு கிடைக்குதோ அதை வச்சுதான் நம்ம பேசணும். இது ஜெனரல் ரூல், பொது விதி. இங்க சரி, அந்த பொது விதியெல்லாம் கூட தாண்டி அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு. ஏன்னா இங்க பார்த்தா ரசிகர்கள், அங்க பார்த்தா பெண் ரசிகர்கள் இருக்கிறாங்க, அதுலயும் வந்து 2K கிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. இப்படின்னு இன்னைக்கு கூட அவருடைய படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது நான் கூட போய் பார்ப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் பூத் கமிட்டி ஏஜென்ட், அதாவது வாக்குச்சாவடிக்கான முகவர்களை தேர்வு செய்யறாங்க. நீங்களே அதை பார்த்திருக்கீங்க. அப்படி தேர்வு செய்யும் பொழுது அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டாங்க இல்லையா? எப்படி வந்தார்கள் அந்த தொண்டர்கள்? தொண்டர்களாக வந்தாங்களா, ரசிகர்களாக ஓடி வந்தாங்க? எப்படி வந்தா அதுல என்ன இருக்கு? அரசியல் வந்துட்ட பிறகு சரி, அடுத்தது வந்து அங்க இருக்கக்கூடிய புசி ஆனந்த் சொல்லக்கூடிய அந்த நபர் அவர்களை எல்லாம் சொல்லும்போது சேர கீழே வைங்க, சேர கீழே வைங்க. அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. நான் ஒரு பாமரனா இருக்கேன், எனக்கு வந்து புரியல அது. அப்போ நீங்க வந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு உறுப்பினர் ஆகணும். அந்த கட்சியினுடைய வேலைக்காக வந்திருக்கிறோம். வரக்கூடிய தேர்தலுக்கு நம்ம களத்துல நின்று பணி செய்யணும். அந்த களப்பணிக்கான நிலவரம் என்ன, மக்களினுடைய பிரச்சனை என்ன, மக்களுக்கு எப்படி உதவ முடியும், இது மாதிரியான சிந்தனைகள் ஓடிட்டு இருக்குமா? திடீர்னு நாற்காலியை தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஏறி நிக்கிறது, இது வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு? நம்ம திரும்பி பார்க்கணும்ல. திமுக இதை விட பயங்கரமா எல்லாம் பண்ணிருக்காங்க. கூட்டங்கள்ல சேர் எடுத்துட்டு போன வரலாறு எல்லாம் இருக்கு. சேர் எடுத்துட்டு போன வரலாறு அது இருக்கலாம்ங்க, அது இல்ல அப்படின்லாம் நான் மறுக்கல. ஆனா இங்க சேரை தூக்கி இவங்க என்ன பண்றாங்க? அடுத்தது வந்து இந்த கோவை பகுதிகளில் அவர் வரும்பொழுது தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வரும்பொழுது ரோட் ஷோ மாதிரி கிட்டத்தட்ட அணிவகுப்பு மாதிரி வர்றாரு. திடீர்னு அந்த வண்டி மேல ஏறி ஒருத்தர் வந்து அவருடைய தொண்டர்னு சொல்றதா ரசிகர்னு சொல்றதா எனக்கு தெரியல. இப்போதைக்கு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னால தொண்டர்னு சொல்றேன். அந்த தொண்டர் ஏறி இதுவான உடனே அங்க வந்து பாதுகாப்புக்காக இருந்தார் இல்லையா ஒரு நபர், அவர் ரொம்ப பதட்டப்பட்டு போயிட்டாரு. என்னடா நம்ம பாதுகாப்பு பணியில இருக்கும் பொழுதே இந்த மாதிரி ஏறிட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது நமக்கு என்ன செக் வைக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்தை அந்த காணொலி வழியாக தாண்டி அந்த வாக்குகளை பார்த்து திமுக பயப்படுதாங்க. அங்க உண்மையிலேயே வாக்குகள் இல்லையேங்க. அவ்வளவு கூட்டம் கூடுறப்போ வாக்குகள் இருக்காது. கூட்டம் கூடலாம், ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா? ஒண்ணும் வேணாம். ஐயா சொன்னது போல பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வந்து அவர் சொல்றாரு எப்படின்னா, நான் என்னுடைய வீட்டு மாடி மேல அப்படி நிற்கும் பொழுது ஜனங்கள்லாம் அப்படியே திரளா கூடுவாங்க, அதெல்லாம் பார்த்த உடனே அதெல்லாம் அப்படியே ஓட்டா மாறிடும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தார். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த ஜனங்க திரள் அப்படின்றது வந்து ஓட்டாக மாறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் இல்லை. ஒருவேளை இது மாறுதா அப்படின்றத 26 தேர்தல் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல்ல என்ன வாக்கு சதவீதம் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாத வரைக்கும் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரு பூனை ஒரு மதில் மேல நிக்குது,
அது இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா யாருக்குமே தெரியாது. இல்ல அது நடுவுலயே நின்னுடுமா அதுவும் நமக்கு தெரியாது. பூனையை பார்த்தா திமுக பயப்படுதுன்னு பலரும் பேசுறாங்க. இல்ல இது இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இவரு நம்ம திமுக வர்த்தக அணி செயலாளர் ஒரு கதை ஒண்ணு சொன்னார். ஒரு பெரிய யானை, அந்த யானை மேல ஒரு சிட்டுக்குருவி நின்னு இருக்கு. அப்புறமா அந்த சிட்டுக்குருவி என்னடா நம்மள யாருமே கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது பறக்க போச்சு. பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த யானையை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி கிளம்புறேன், இவ்வளவு நேரம் உன் மேலதான் இருந்தேன். அப்ப யானை சொல்லிச்சான், நீ வந்ததும் எனக்கு தெரியாது, நீங்க போறதும் எனக்கு தெரியாது, நீ எப்படி வந்தியோ அந்த மாதிரி போயிடுன்னு. இதுதான் திமுகவினுடைய நிலையும் நான் இன்னைக்கு புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிலைமைன்னு சொல்றேன். அதுக்காக நான் தாவேகாவை தவறாக எடை போடுகின்றேன், அவங்கள தரக்குறைவா பேசுறேன் அப்படின்றது இல்ல. அதனால இதை வச்சு சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு படத்துல வடிவேலு பாவம் டீ கடையில உட்கார்ந்துருப்பாரு. அவரை ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார சொல்லி, அண்ணா நீங்களும் பேப்பரை படிங்கண்ணே, அண்ணா நீங்களும் டீயை குடிங்கண்ணே, அண்ணா நீங்களும் கால் மேல கால் போடுங்கண்ணே, அண்ணா நீங்களும் சாயுங்க அப்படின்னுவாங்க. சாஞ்ச உடனே அப்படியே சாக்கடையில போய் விடுவார். கௌரவம்னு இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரிதான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இதுல எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லை. 75 வருஷம் நிறைவடைந்த ஒரு கட்சிக்கு இன்னைக்கு தொடங்கப்பட்ட கட்சி எந்த வகையிலேயாவது போட்டியாக வர முடியுமா? அதை பார்த்து இந்த கட்சி பயப்படுது அப்படின்னு சொன்னா இவங்க அரசியல் புரியாதவர்கள் அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன்.